இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு விவேக், ஒரு சுப காரியத்துக்கு ஒரு சுப முகூர்த்தமா பார்த்து ஆரம்பிப்போம். ஆனா ஆனா கண்ணு முன்னாடி ஒரு மனுஷன் சாகும்போது சுப முகூர்த்தத்துக்காக காத்துட்டு இருக்க மாட்டோம். வாழ்க்கையில கூட ஒரு சில நேரங்கள்ல நாம முடிவெடுக்கும் போது நல்ல முடிவை எப்ப வேணாலும் எடுக்கணும். அந்த விஷயம் எனக்கும் புரியுதுண்ணா. ஆனா ஜானு தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எதிர்த்து நின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க எல்லாரும் அவளோட அக்காவை வாய்க்கு வந்தபடி பேசுவாங்களோன்னு பயந்துகிட்டு இருக்கா. அவங்களோட மருமக லக்ஷ்மி அவங்க பேர்ல இருக்கிற எல்லா ஷேரையும் எனக்கு வித்துட்டாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இதுதான். ஒருத்தங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்கள பத்தி நாம யோசிக்கணும். நேர்மையா வாழ்ந்தவங்கள தான் நம்ம பின்பற்றி போகணும். அதை விட்டுட்டு நேர்மனா என்னன்னே தெரியாதவங்களுக்காக அடுத்தவங்கள நம்ப வச்சு ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்காக யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா வத்திக்குச்சி கடவுள்கிட்ட இருக்கிற தீபத்தை ஏத்தும். தேவைப்பட்டா அது இந்த மொத்த உலகத்தை கூட எரிச்சிரும். அந்த தீக்குச்சியை நாம எப்படி பாக்குறோம், அதை நாம எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. அண்ணா, அன்னிய நீ பாக்குற பார்வை வேற, நாங்க எல்லாரும் பாக்குற பார்வை வேற. அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு நீ நினைக்கிற. அவங்க அப்படி செஞ்சதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நம்பிக்கிட்டு இருங்க, இப்படியே நம்பிக்கிட்டு இருங்க. ஒரு தப்பான விஷயத்த சரின்னு நினைச்சுக்கிட்டு நீங்களும் தப்பான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க. தப்பு செஞ்சவங்களை கூட பெரிய மனசு பண்ணி விட்டுடுறீங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. இதுல ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு மித்ரா? ஒரு நல்ல விஷயம் பக்கம் நம்ம நிக்கிறோம். ஒரு நல்லவங்களை பத்தி யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்னு அவன் இப்ப சொல்லிட்டு இருக்கான். மாம், நீங்க அவ செஞ்ச தப்ப நியாயப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் எனக்கு அவ மேல இருக்கிற அபிப்பிராயம் மாறாது. அவளை பத்தி எப்பவும் நல்ல விதமா என் மனசு யோசிக்காது. விவேக், எது எப்படி இருந்தாலும் நீ இந்த விஷயத்தை விட்டு வெளியில வரணும். உன் ஃபியூச்சரை பத்தி கூட நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் என்னோட லைஃபையே தொலைச்சிட்டு இருக்கேன்னு பயமா இருக்குண்ணா. இதுல எங்க இருந்து ஃபோக்கஸ் பண்றது? காதலை விட பெரிய பைத்தியம், காதலை விட பெரிய வியாதி எதுவும் இருக்காது. அது ராஜா மாதிரி இருக்கிறவங்களையும் கூனி குறுக வைக்கும். விவேக் திரும்பவும் பழைய மாதிரி மாறணும்னா விவேக்கும் ஜானுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஜானுவை மீட் பண்ணி இதை பத்தி பேசியே ஆகணும்.